வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். யூடியூப்பில் வீடியோ போடுற எல்லாருக்கும் அவங்களவங்க வீடியோ வந்து வைரலாக பண்ணணுன்ட்டு தான் ஆசை இருக்கும். பட் எல்லாரோட வீடியோஸும் வைரல் ஆகிறது கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு யூடியூப் வீடியோவை வைரல் பண்ணால் அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, உங்களோட தம்ப்நெயில். ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தோன்னே அது வந்து பார்க்கணுன்னு தூண்டுறது வந்து உங்களோட தம்ப்நெயில் தான். ஸோ வந்து ஒரு அட்ராக்டிவான ஐ கேச்சிங் தம்ப்நெயிலை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அதுக்கு கேன்வான்ற டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது, பட் என்னோடய ஃபேவரட் வந்து கேன்வா தான். இதில் நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் கூட போக தேவையில்ல, ஆர்டினரி வெர்ஷன், அதாவது நார்மல் வெர்ஷன் வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதை தாண்டி அதுக்கப்புறம் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு நம்ம வந்து சாட்பிடி மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் தி கண்டென்ட் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வீடியோஸை மல்டிபிள் யூசர்ஸ் அடுத்தடுத்து வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வீடியோ போட்ட பிறகு அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்குறதுக்கும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் தி கண்டென்ட் வந்து உதவும். ஸோ வாங்க இன்றைக்கி செஷனில் போய்ட்டு ஒரு ஐ கேச்சிங் தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னோடய கேன்வா அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிறேன். போனதும் க்ரியேட் டிசைன் கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகிடும். அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணதும் பை டிஃபால்ட்டாக கேன்வா வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற யூடியூப் ரிலேட்டடான தம்ப்நெயில் டெம்ப்ளேட்ஸை காட்டுவாங்க. இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இதில் எந்தெந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செஷனில் என்ன பண்ண போகிறேன்னா, ஹவு டு ஏர்ன் மணி யூஸிங் ட்ரேடிங்ன்ற ஒரு கான்செப்டில் நான் ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் இருக்குது. இப்போ இந்த நான் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு ஹவு டு ஏர்ன் மணி யூஸிங் ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்டில் நான் இந்த தம்ப்நெயிலை மாற்ற போகிறேன். பை டிஃபால்ட்டாக இருக்க இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கில் எதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் யூஸிங் ட்ரேடிங்னு கொடுத்துட்டு நான் இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸிங் ட்ரேடிங்கிறது பின்னாடி போயிடுச்சு. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், லேயர் போய்ட்டு பிரிங் ஃப்ரண்ட்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து கை காட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஹவு டு ஏர்ன் மணி யூஸிங் ட்ரேடிங்கிறது. இப்போ அவர் கை காட்டுற டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதை எடிட் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும், அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஹவு டு ஏர்ன் மணின்றது கொடுத்துருக்கனால இப்போது மணின்றதை செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்லேருந்து ஒரு மணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹவு டு ஏர்ன் மணி தானே அவர் காட்டுறாரு. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த எலமெண்ட்ஸ்ன்ற ஒரு இதில் சர்ச் பண்ணிங்கன்னா மணி அந்த மாதிரி ரிலேட்டடான சில ஐகான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு பணக்கட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே லோட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப். இப்போ வந்து நார்மலாக வந்து ட்ரேடிங்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து சென்செக்ஸ் அந்த கிராஃப் தான், அதாவது ட்ரேட் பண்ணும்போது ஒரு கிராஃப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிலவெண்ட்டான கிராஃபிக்ஸாக வந்து கிராஃப் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிராஃப் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிராஃபை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா பார்க்கலாம், அப் அண்ட் டவுன் வரும். மேலே பார்த்திங்கன்னா அப்பில் போய் ப்ராஃபிட்டில் முடிகிற மாதிரி ஒரு கிராஃப் வந்து அது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களோட தம்ப்நெயிலில் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கூட ஆப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒயிட் பேக்ரவுண்ட்னு சும்மா ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் பேக்ரவுண்ட் கொடுங்க. கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத கண்டென்ட்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே ஹெட்லைனு அதெல்லாம் எடுத்துருங்க. சின்ன சின்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் கூட இந்த ஒருத்தர் கை காட்டிகிட்ருக்கார் இல்லையா, அதை விட வந்து ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு இமேஜ். ஒரு கை காட்டுற மாதிரி இருக்குது, ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒருத்தர் ஹாப்பியாக இருக்க மாதிரி. இப்போ ஒருத்தர் பணம் கிடச்சோன்னா எப்படி இருப்பார், ஒரு ஹாப்பியாக தானே இருப்பார். அந்த மாதிரி ஹாப்பி மேன் ஏதாவது வந்து சர்ச் பண்ணுங்கள். அதே போல் எலமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாப்பி மேன் கிடைப்பார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாப்பியான பர்சன் செலக்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்கும்போது பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்கணுன்னு தோணும். ஸோ நான் ஹாப்பி மேன் எது வந்து எனக்கு ஆப்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒருத்தர் கையை இது பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கார். ஸோ இவரை செலக்ட் பண்ணி இங்கே கொடுக்கலாம்.
கொடுத்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது வந்து ஃபிட் ஆகல, ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான், நீங்கள் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எதுவும் பண்ண தேவையில்ல. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கனாலே அது வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஹாப்பி மேன் இருக்கார் இல்லையா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த கிராஃப் நம்ம ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் மாற்றினாலும் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி அந்த கிராஃப் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அந்த கிராஃபை எடுத்துகிட்டு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த கிராஃப் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை அவர் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அது வந்து இப்போ அந்த கிராஃப் போகிறத பார்க்குறது அவர் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அந்த மணியும் எடுத்துகிட்டு வந்து அந்த பணக்கட்டு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கிராஃப் மேலே இருக்குல்ல பாருங்கள், அந்த இடத்துல அந்த அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் வர மாதிரி காமிச்சோம்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதாவது கிராஃபும் மேலே போகுது, அந்த இடத்துல அவங்க ஒரு பணமும் வந்து ஏர்ன் பண்ண போகிறாருன்றதுக்காக. இப்போ நான் அந்த பணக்கட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கிராஃப், அந்த ப்ராஃபிட் வருது இல்லையா, அந்த க்ரீன் கலரில் மேலே அப்பா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் எடுத்துன்னு வச்சு அது அந்த பணத்தை வந்து அவர் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த தம்ப்நெயில் வழியாக. ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கிராஃப் வச்சுட்டு இந்த கிராஃபுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் அந்த பணக்கட்டு எங்கே போய் ப்ராஃபிட் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட வந்து பணக்கட்டு இருக்க மாதிரி அந்த பணக்கட்டை அவர் பார்க்குற மாதிரியும் தம்ப்நெயிலை ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தம்ப்நெயில் வந்து 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவுட் டு ஏர்ன் மணி யூஸிங் ட்ரேடிங் போட்டிங்க, ஒரு கிராஃப் காமிச்சிங்க, பணத்தை அவர் பார்க்குற மாதிரி காமிச்சிங்க, சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும்னா ஒரு சின்ன ஒரு வேர்டிங் அந்த இதில் இன் 2 minutes ஆர் அதர்வைஸ் இன் 3 simple steps அந்த மாதிரிலாம் ஒரு இது கேப்ஷன் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணால் இன்னும் வந்து ஓகே இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பூஸ்டிங் ஒரு வேர்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹவு டு ஏர்ன் மணி யூஸிங் ஒரு 3 simple steps அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப்ஷனை நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் அதுதான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த யூஸிங் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு ஒன்று போடுங்க. டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அதே போல் இன்னொன்று வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3 steps இன் 3 easy steps அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து யூஸிங் ட்ரேடிங்கும் இன் 3 easy ஸ்டெப்ஸும் ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இந்த 3 easy ஸ்டெப்ஸுன்றதை அவங்க வந்து கேட்சியாக பார்க்குற மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்காக போய் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதனோட பேக்ரவுண்டை அந்த இன் 3 easy ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர்லேயோ, இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். அதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணால் உங்கள் தம்ப்நெயில் இஸ் ரெடி டு கோ. ஸோ இதுதான் இந்த தம்ப்நெயிலை வந்து சும்மா ஏதோ தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறோன்னு இல்லாமல் உங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அது நல்லா உங்கள் தீமோட ஜெல்லாகி உங்களோட கண்டென்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டு, டைட்டிலு, டேக்கெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்றதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி செஷனில் ஒரு ஐ கேச்சிங் தம்ப்நெயில், அதாவது ஒரு தம்ப்நெயிலை பார்த்த உடனே அந்த யூஸரை கிளிக் பண்ண வைக்க எந்த விதமான அட்ராக்டிவ் ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணோம் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போதுன்றதை கேன்வா டூல் வழியாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.